அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன சைட்டில் இருக்குன்னா கோவிந்தாபுரம். இன்றைக்கி என்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னா ஆஸ்டிஸ் நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லா பிளெந்து பீம் எல்லாமே கம்ப்ளீட்டாக கம்பி ஒர்க்லாம் முடிஞ்சுதுங்க. ஷட்டரிங் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ண பிளான் பண்ணேன். ஸோ இப்போ தான் சைட் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே பசங்க பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு ஆஸ்பெக்ட் ட்ராயிங் படி நம்ம கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துட்ருக்கேன். எல்லா வேலையாக சப்போர்ட்டில் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் கம்பி வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுதுங்க. இன்றைக்கி 12வது நாள். ஸோ அழகாக தெய்வம் நல்லபடியாக ஒரு அமைச்சு கொடுத்துருக்கு. அப்படி தேங்க்யூ ஸோ மச். கிளைண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்க்ஸ் பண்ணிக்கலாங்க. என்ன நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. நம்முடைய வேலை செய்யும் நம்முடைய நண்பர்களுக்கும் நம்முடைய படிக்காரர்களுக்கும் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 12வது நாள் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம், ஷட்டர் கரெக்டாக எப்படி ப்ளேஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது இங்கிருந்து சரடு கட்டி அந்த எண்டு வரைக்கும் காலம் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த காலத்துலேருந்து இந்த செட்டிங் ஸ்டேஜுங்கிறது பிளெந்து பீம். இட்ஸ் கால் எஸ் கிரேட் பீம் சொல்லிக்கலாம். ரெண்டு வகையாக டெக்னிக்கில் நம்ம சொல்லிக்கலாம். ஒரு நண்பர் நம்ம கேட்டிருந்தேன், சார் கிரேட் பீமுக்கும் பிளெந்து பீமுக்கும் என்ன வித்தியாசம்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கிரேட் பீம் அப்படிங்கிறது பிலோ கிரவுண்டு லெவலில், இப்போ இது எபோவ் கிரவுண்ட் லெவலில் நம்ம பீமை கனெக்ட் பண்ணுறோம். இது பிளெந்து பீம்னு சொல்லுவோம். கிரேட் பீம் அப்படிங்கிறது ஒரு பிலோ லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மீட்டரில் ஒரு நார்மலாக ஒரு நாலு கோலத்தில் டைப் பண்ணோம். லோடு அதிகமாக வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே வரும் அப்படின்னா, நம்ம வாட்டர் டேங்க் வருதுன்னு வச்சுங்களேன். வாட்டர் டேங்கில் ஸ்டேர் கேஸு இந்த மாதிரி லிஃப்ட் ஏரியா வரும்போது அதோடைய டோட்டல் ஹைட்டோட பில்டிங்கோடைய லோட்ஸ் கீழே வரும்போது அந்த 4 காலத்தையும் டைப் பண்ணுற மாதிரி ஒரு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு கிரேட் பீம் சொல்லி இண்டிகேட் பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு செட்டப் ட்ராயிங், செகண்ட் செட்டப் ட்ராயிங் அப்படிங்கும்போது ஹைரைஸ் பில்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கமர்ஷியல் பில்டிங், ரெசிடென்சி பில்டிங்கில் பண்ணும்போது நார்மலாக பிளெந்து பீம் தான் நம்ம டெக்னிக்கல் டைம் யூஸ் பண்ணுவோம். எனிவே நம்ம கம் டு சப்ஜெக்ட். இந்த மாதிரி இதில் நம்ம என்னென்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு மட்டும் சொல்லிடலாம். வாங்க பார்க்கலாம், வாங்க நண்பர்களே. இதில் டோட்டலாக பார்த்தோன்னா 12 ஃபுட்டிங் பிளான் பண்ணியிருக்கு. இந்த 12 ஃபுட்லையும் பார்த்தோன்னா காலத்தூர் கம்பி 3 கம்பி 16, அந்த பக்கம் 3 கம்பி 16. ஸோ இதில் பிளெந்து பீம் பார்த்திங்கன்னா டாப்பில் 3, பாட்டம் 3. ஸோ ஏன் டாப்பில் 3 பாட்டம் 3 கொடுத்துருக்குன்னா ஸ்பேன் லென்த்து கொஞ்சம் டிவைட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் ப்ளோவில் நம்ம டிசைன் பண்ண பார்க்கும்போது இதோடைய லோடோட கிட்டீரியா பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு 16 அடி நீளம். ஸோ இந்த ஜாயிண்டில் கொடுக்காம தள்ளி கொடுத்துருக்கோம். அதோட நோட் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய இது. ஸோ இதோடைய டோட்டல் லோட்ஸ் டிவைட் பண்ணி நம்ம பிளான் பண்ணியிருக்கு. ரெண்டாவது இந்த இடத்துக்கு கொடுத்தா காலம் வரும், சாரி டோர் வரும். ஸோ அந்த பொசிஷன்லேருந்து டோட்டல் லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவைட் பண்ணி அங்கே ஒரு கோலம் செட் பண்ணியிருக்கு. ஸோ எனிவே இப்போது ஸ்டார்ட் போர்டில் நம்ம டிசைன் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா கம்பி பார்த்தோன்னா டாப்பில் 3, பாட்டம் 3, 3 12 கம்பி, பாட்டம் 3 12 கம்பிங்க. ஓகேங்களா. ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு ஸ்டெப்ஸ். இது ஆல்டர்னேட் போடணும். இதை மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு கம்பி இந்த பக்கம் கொடுத்துனா அடுத்த கம்பி அந்த பக்கம், அந்த சைடு அந்த பக்கம், டாப் பாட்டம் மாற்றி போட்டுக்கணும். இப்போ கம்பி ஒர்க்கு முடிஞ்சுன்னா ஷட்டரிங் இது மாதிரி இந்த சைட்லேருந்து ஒரு கம்பி கட்டி இதோடைய திக்னஸ் அவுட்டரில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு இந்த லென்த்துலேருந்து நம்ம ஷட்டர் ஷீட்டுக்கு பிளெந்து பீம் ஷட்டர் ஷீட்டு பர்ஃபெக்டாக என்ஷூர் பண்ணி சப்போர்ட் அந்த பக்கம் கொடுத்து இந்த மெயினாக பல்ஜார் எங்கேன்னு பார்த்தோன்னா இந்த ஷட்டர் ஷீட் பார்த்திங்கன்னா எப்படின்னா சைடு வைக்கிறதுக்கே ஷீட் இருக்குங்க. இந்த மாதிரி ஷீட் போட்டு நம்ம பண்ணிவிட்டு என்னாங்கன்னா பலகை போட்டால் கொஞ்சம் பல்ஜ் ஆயிருங்க. ஃபினிஷிங் அந்தளவுக்கு வராது. ஆயில் அடித்து உங்களுக்கு இது மாதிரி பண்ணிட்டா நமக்கு ரிமூவ் பண்ணும்போது நல்லா இதாக வரும். ஒவ்வொரு ஜாயிண்ட் ரீஷனும் இந்த மாதிரி பலகை கொடுத்துருணுங்க. 6 இன்ச்சு பலகை கொடுத்து த்ரூஅவுட்டாக ஒரு ரன்னர் பீஸ் ஓட்டி, போட்டத்துலேயுமே பல்ஜாகம் இருக்குது, த்ரூஅவுட் ரன்னர் பீஸ் ஓட்டி ஒரு குத்தம் கொடுத்துடணும். ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்டாக ஜாஸ்தி தான் வரும். பட் இருந்தாலும் இப்படி பண்ணிட்டால் என்ன வருதுன்னா கொஞ்சம் நல்லா இது வந்துடும். இன்னொரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கீழே ஒரு நம்ம செங்கலில் வச்சு 2 பக்கம் ஷட்டர் ஷீட் பண்ணுவோம். நான் அதை பண்ணும்போது அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா கீழே இந்த ரன்னர் பீஸ் மாதிரி ஓட்டி பண்ணிட்டா கொஞ்சம் நல்லது, ரொம்ப பல்ஜ் ஆகாது. ரெண்டாவது நாளைக்கு பண்ணுற பிளான் பார்த்திங்கன்னா மிக்சர் மிஷின் இல்லை போட்டு மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்பி வேலையெல்லாம் முடிஞ்சுது. இங்கே இந்த ஜங்ஷன் வர ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பீமில் பார்த்தா லாஸ்ட் எண்டு கண்டிஷன் எல் கொடுத்துணும், எல்டின்னு சொல்லுவோம். இந்த எண்டு கொடுத்துணும். ஒரு த்ரோட்டை வரக்கூடிய கம்பி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆல்டர்னேட் லேப் வருங்க. ஒரு ஃபுல் கம்பி அந்த எண்டில் 12 மீட்டர் வருதுன்னா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த லென்த்லேருந்து ஒரு கம்பி 12 மீட்டருங்க. ஒரு சைடு எல்லை வலித்து லேப் பண்ணும்போது லேப்போட லென்த் எல்டின்னு சொல்லுவோம். வர இந்த கம்பி வரும் பார்த்திங்களா, இதை லேப் லென்த்து என்ன சொல்லுவோம். இது 49D. இது ஒரு ஃபார்முலா இருக்குது.
நம்ம வந்து 49D யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க. காலத்துலேயே பார்த்திங்கன்னா லேப் பண்ணும்போது இதே மாதிரி தான். இப்போ இது வந்து இந்த காலம் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஆக்சுவலி செமி டைப்பு பேஸ்மெண்ட்டோட கட் ஆயிரும். அதனால் வந்து நம்ம வந்து இப்போ இது கொடுக்கும். இதே வந்து ஹை ரெஸ்ட்டு வருது அப்படின்னா கம்பி வந்து ஒவ்வொரு கம்பி ஆல்ட்ரு பண்ணியிருந்து லேப் கட் பண்ணும். ஒரு கம்பி முடிச்சா அடுத்த கம்பிக்கு வந்து 1.3 LD அந்த மாதிரி ஃபார்முலாங்க. ஸோ இதில் மெயினாக கவனிக்கு வந்து லேப்பு ஆல்ட்ரேட்டாக போடணும். கீழே வர லேப்பு ஒரு இதில் வரக்கூடாது. இந்த 2 கம்பி ஆல்ட்ரா இருக்கும், இதுவும் ஆல்ட்ரா இருக்கணுங்க. அது மட்டும் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஃபார்முலா. ரெண்டாவது ஸ்பேஸிங் வந்து ஸ்ட்ரப்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, ரிங் வந்து அந்த பக்கம் போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்கணும்னு என்ஷூர் பண்ணுங்க. ஒரு பக்கம் பசங்க எல்லாமே கரெக்டாக வந்து சரட்டு கட்டி சப்போர்ட் கொடுத்து பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஷட்டரிங் ஒர்க்கு பொறுத்தளவுக்கு நல்லா டைம் எடுத்து பண்ணோம். இப்போ அதுக்கு இந்த மாதிரி ஷீட் எடுத்து வைப்பாங்க. ஷீட் எடுத்து வைத்து கம்பி கட்டி லைன் டோரி வச்சு லைன் பண்ணி அலைன் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக கொடுத்து ஒரு ப்ராப்ட் கொடுத்து சைடில் சப்போர்ட் கொடுத்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த கேஸ் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூமோட சைஸ் தெரிஞ்சுருங்க. ஸோ இது எப்படி பார்த்துருக்கோன்னா பிளான்னா இது வந்து சிட் அவுட் வந்துடும். இங்கே வந்து கிச்சன் கம் டைனிங். நம்முடைய அக்னி மூலையில் வந்து பார்த்தோன்னா கிச்சன் கம் டைனிங்கு. ஸோ ஜலமூலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிட் அவுட் பிளான் பண்ணியிருக்கு. இங்கே வந்து ஒரு சாறுபடி டைப்பில் வந்து சிட் அவுட்டு கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி. ஸோ உள்ளே நுழைஞ்சோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அழகான ஹால் 17x20. ஸோ அந்த இடத்துக்கு வந்து கார்னரில் வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு டோர் வந்துடும், இங்கே ஒரு டோர் வந்துடும். ஸோ 2 பெட்ரூம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு அந்த மாதிரி பிளான் போயிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் எனக்கு ஒரே பெட்ரூம் தான் பிளான் பண்ணோம். 2 பெட்ரூம் நம்ம கிளைண்ட் சார் கேட்டிருக்காங்க, சப்ரி சார். அந்த பையன் இருக்க பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாத்ரூம், இதுக்கு அட்டாச் பாத்ரூம், அதுக்கு அட்டாச் பாத்ரூம். ஸ்டேர் கேஸ் வந்து ஸ்பைரல் டைப்பில் மேலே ஏற மாதிரி. ஏன்னா இப்போ பிளான் சேஞ்ச் பண்ணுங்காட்டி நமக்கு அந்த ஸ்பேஸ் பத்தாது. நம்ம படிக்கட்டு வந்து மெயினாக நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய விஷயங்க. படிக்கட்டு வந்து இது மாதிரி ஸ்டேர் கேஸ் வந்தால் ஸ்டேர் கேஸ் கீழே பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மினிமம் வந்து ஒரு 7 feet ஹைட் இருந்தால் தான் நம்ம அது சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆகும். அப்போ ஒரு லேண்டிங் கொடுக்கும்போது மொத்தம் வந்து 11 அடி ஹைட் இந்த பில்டிங்கோட ஹைட் ப்ரப்போசல் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஸ்டேர் கேஸ் இல்லைன்னா டோட்டலாக டிவைட் பண்ணி ஃபஸ்ட் லேண்டிங் கொடுத்து மேலே ஏறலாம். ஸோ அந்த லேண்டிங்க்கு தகுந்த மாதிரியான இங்கே ஸ்பேஸ் இருக்கா நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே பீம் வரங்காட்டி இவங்க ஸ்பைரில் வந்து இங்கே ஸ்டேர் கேஸ் வந்து உள் சைடில் ஓப்பன் பண்ணாமல் வெளி சைடில் அசஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே 3 அடி கேப் விட்டுட்டு பாக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா 7 அடி தான் இருக்கும். இந்த 7 அடியில் 7 அடி ரைஸ் பண்ணுறங்கிறது இம்பாசிபிள். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாத்ரூம் கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்பைரல் டைப்பில் மேலே ஏறுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இது சைட் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு 1-2 மாற்றங்கள் வரும்போது ஆஸ் அ சிவில் இன்ஜினியர் நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி சொல்யூஷன் அப்படிங்கிறது, ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு சொல்யூஷன் இருக்குது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சைட் இன்ஸ்பெக்ஷன் பார்த்து பண்ணும்போது நிறைய இன்றைக்கி சின்ன சின்ன குறைகள் பண்ணியிருந்தாங்க. இந்த சப்போர்ட் ரீஜனில் பல்ஜாக்கு கீழே ஒரு கம்பி கொடுக்கணுங்க. அப்போ தான் வந்து இதாகாது. வரவங்களாம் கம்பி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கம்பி அடித்து பெக் அடித்து கரெக்டாக சப்போர்ட் கொடுத்து கீழே ரன் அவுட் த்ரோட்டை ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா சப்போர்ட் நல்லவுக்கு எங்கேயும் போகாது. ஏன்னா மிஷின் வச்சு அவங்க போடும்போது ட்ரோலி கொண்டு வந்து உள்ளே தள்ளும்போது பல்ஜ் ஆகிடக்கூடாதுங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தள்ளிட்டு மண்ணை போட்டு ஃபில் பண்ணி கொடுத்ததை விட சப்போர்ட் நல்லபடியாக கொடுத்து போகிறது நல்லது. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ், கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசக்கூடிய சுச்சுவேஷனாக போச்சு. எனிவே ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல். இந்த தகவல் யாருக்காகவும் யூஸ் ஆகுதுன்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.